சவுதியில ரொம்ப அரிதா கிடைக்கக்கூடிய பொருட்கள்ல இதுவும் ஒண்ணு. இது பார்க்கும்போது தக்காளி மாரியே இருக்கும். எப்படி தக்காளி காயா இருக்கும்போது பச்சையா இருக்குமோ, அந்த மாரி தான் இருக்கும். பின்ன அப்படி பழுக்க பழுக்க தக்காளி எப்படி ரெட் கலரா மாறுமோ, அதே மாரி இதுவும் ஆ எல்லோ கலரா மாறும். பின்ன அதுக்கப்புறம் ரெட் கலர்ல மாறும். இந்த பழத்துடைய பேர் வந்து காக்கா ஃப்ரூட்டு. இது வந்து சவுதியில ரொம்ப ஒரு அதாவது சீசனுக்கு மட்டும் தான் கிடைக்கும். ஒரு வருஷத்துக்கு ஒரு முறை மட்டும் தான் இந்த பழம் கிடைக்கும். அப்படி வந்துச்சுன்னா மார்க்கெட் வந்துச்சுன்னா உடனே வித்துரும். ஏன்னா இது வந்து ரொம்ப சுவையா இருக்கும். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு பழம் இது. இது வந்துச்சுன்னா நான் வந்து வாங்காம விடமாட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா, அது வந்து ஓரளவுக்கு காயா தான் இருக்குது. இத பழுக்க வச்சு சாப்பிட்லாம். சவுதியில எவ்வளோ பழங்கள் கிடைச்சாலும், எனக்கு வந்து இந்த காக்கா ஃப்ரூட் வந்து பார்த்தேன்னா நான் விடமாட்டேன். உடனே வாங்கிருவேன். எவ்வளோ பல வெரைட்டிகள் இருந்தாலும், இது ஒரு